அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் இறைவன் தந்த வரப்பிரசாதத்தால் நாம் நிறைவாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த நாளை அடியெடுத்து வைப்போம். நிறைவான ஆசீர் கிடைக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலிலிருந்து அதிகாரம் 15 இறைவார்த்தை 2-6 முடிய. ஞானமுள்ளவர்களின் அறிவை வழங்கும், மதிகடரின் வாயோ மடமே வெளிப்படும். ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும், நல்லாரையும் பார்க்கும், பொல்லாரையும் பார்க்கும். சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வழிக்கும் மரம் போன்றது, வஞ்சக பேச்சோளவோ மனமுடைந்து போகும். தன் தந்தையின் நல்லுரையை புறக்கணிப்பவர் மூடர், கண்டிப்புரையை ஏற்பவர் விவேகம் உள்ளவர். நல்லாரின் வீட்டில் நிறை செல்வம் நிலைத்திருக்கும், பொல்லாரின் வருவாயால் விளைவது தொல்லையே. ஞானமுள்ள வார்த்தையை நாம் கேட்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவான ஆசீர் கிடைக்கும். ஏனென்றால் ஆண்டவருடைய கண்கள் எல்லா பக்கமும் நோக்கும், நல்லாரையும் பார்க்கும், பொல்லாரையும் பார்க்கும். நம்மளை அவர் பார்க்கிறார். நம்மளை பார்க்கலை அப்படின்னு நாம் எதை செஞ்சாலும், இப்போ நமக்கு எய்த்தாப்பில் இருப்பாங்க, நம்ம கூட உற்றாராக இருப்பாங்க, உறவினராக இருப்பாங்க, பெற்றோராக இருப்பாங்க, பிள்ளைங்களாக இருப்பாங்க. நாம் செய்கிறது என்ன அவங்களுக்கு தெளிவாக போகுது அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் அதை நம்ம உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த பய உணர்வு இருந்தால் தான் நம்மளை எல்லாமே நிறைவாக வழிநடத்த முடியும், இல்லையா? சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வழிக்கும் மரம் போன்றது. சண்டை வர்ற இடத்துல நம்ம சாந்தமாக பேசி அதை கண்டிப்பாக அதை அமைத்து விட்டுட்டோம்னா அதுவே ஒரு நிறைவான ஆசிரை கொடுக்கும், இல்லையா? தந்தையின் சொல்லை கேட்டு வழிநடப்பவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அந்த ஆசீர்வாதம் எப்பொழுது நிலைத்து நிற்கும். நல்லாரின் வீட்டில் செல்வம் எப்பொழுதும் நிலைந்திருக்கும். ஏனென்றால் இறைவனோடு நாம் இருக்கிறோம், இறைவனோடு இணைந்து செயல்படுகிறோம். அவருடைய திட்டத்தை கேட்டு கேட்டு நடக்கும்போது எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கிறது. ஆனால் பொல்லார் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நம் செல்வத்தை கொண்டு வாழலாம் என்று நினைக்கும் போது அது அவங்களுக்கு தீமையே விளைக்குது, தொல்லை நிறைந்த வாழ்க்கையை கொடுக்கிறது. நிறைய செல்வம் இருக்குது, கண்டிப்பில்லாத பிள்ளைங்கள் அந்த செல்வத்தை கொண்டு செலவழிக்கும் போது தொல்லையை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது பெற்றோருக்கு இடையூறை கொடுக்கறதல்லவா? இப்போ நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, நம்ம பிள்ளைங்க கேட்டு கணக்கு பார்த்து செலவழிக்கும் போது அந்த காசினுடைய அருமை அவர்களுக்கு தெரியும். பெற்றோர் என்ன பாடுபடுறாங்க, இதை எப்படி நமக்கு தர்றாங்க அப்படிங்கிறது தெரியும் போது கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் நமக்கு நன்மையே தான் ஏற்படுத்தி தருவார்கள், நல்ல வார்த்தையை ஏற்படுத்தி தருவார்கள். நல்ல பிள்ளைங்க இவங்க அப்படின்னு சொல்லும்படி செய்வாங்க. அப்போது தந்தையின் சொல் கேட்டு தாயின் சொல் கேட்டு நடக்கின்ற பிள்ளைகள் அனைவருமே நிறைவாக இருப்பார்கள். அந்த தாயின் தந்தையை மகிமைப்படுத்துவர்கள் இறைவனையே மகிமைப்படுத்துவதற்கு ஒப்பானவர்கள். இதுதான் உண்மை. அப்போ அந்த இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தாலே போதும். பிள்ளைங்கள் பெற்றோர்களை பார்க்கிறார்களா? அவர்களை வளர்த்து வாழியமாக்கி ஒரு திருமணத்தை கொடுத்து அவர்களும் மக்கள் செல்வங்களோடு இருக்கும்படி இறைவனிடம் கையேந்தி நிற்பவர்கள் அவர்கள் பெற்றோர்கள், இல்லையா? அந்த பெற்றோர்களை பார்க்கும் பிள்ளைகளும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அப்போ நாம் ஞானத்தோடு இறைவனிடம் கேட்கும்போது அனைவும் நிறைவாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வோம். அந்த கடந்து செல்லும் வரத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, இந்த நாளை தந்த கிருபைக்கு நன்றி. பெற்றோர் பெரியோர்களை நாங்கள் மதிக்கும் போது அதன் மூலம் உள்ள ஆசீர்வாத நீர் எங்களை தரப்போகிற கிருபைக்கு நன்றி. நாங்கள் எப்படி எங்கள் பெற்றோரை கவனிக்கிறோமோ அதுபோல் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஆமாண்டவரே நல்ல சொற்களை அவர்களுக்கு கொடுத்து நல்ல விதமாக நாங்கள் வளர்க்கும்படி அந்த வரத்தை நீர் எங்களுக்கு தர்ற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நானும் என் குடும்பமும் உமக்கே பணி செய்வோம் என்று யோசுவா சொன்னது போல் ஆமாண்டவரே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உண்மையே சார்ந்திருப்போம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் பேரில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.